ஐயோ யாரோ கதவு தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. யாரு 12 மணிக்கு வந்திருக்காங்க? பயமா இருக்குடா. எதுக்கு பயமா இருக்கு? நானும் இருக்கேன்ல. யாருடா கதவு தட்டுவாங்க? ஏய் தம்பி யாரோ வந்து பண்ணி ஒரு நிமிஷம் நான் போல ஒரே நிமிஷம் யாரா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ வெளியே போகாதடா ப்ளீஸ் டா. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் தனியாக வந்தப்போவே பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. நீங்க நினைச்சது கரெக்ட் தான், அதான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். எப்பெல்லாம் கருப்பு சட்டை போடுறனோ என்னன்னு தெரியல, இந்த மாயன்னு தெரியல, கருப்பு சட்டை போடுறப்போலாம் பமி என்கிட்ட செம்மையா சிக்குவா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் சிக்க போறான்னு சொல்லலாம். வேற லெவல்ல வச்சு பயங்கரமா பிராங்க் பண்ண போறோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பிராங்க்னு சொல்லலாம். என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா நம்ம ஸ்மெல் சேலஞ்ச் பார்ட் 1 நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்ட் 2ன்னு சொல்லி தான் அவளை கூப்பிட்டு வந்து அந்த பெஞ்ச் மேல உட்கார வைக்க போறேன். ஸோ உட்கார வச்சதுக்கு அப்புறமா கண்ணெல்லாம் கட்டி விட்டு, கண்ணை மட்டும் இல்ல கையையும் சேர்த்து கட்டி விட போறேன். இது பார்ட் 2 இல்ல. அதனால அங்க இருந்து நம்மளோட பிராங்க் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது. ஒரு வேற லெவல் பிராங்கா இருக்க போகுது. இங்க இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களே அங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சோ இந்த வீடியோவை மட்டும் பாருங்க, என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பாருங்க. இப்போ நம்ம போய் பமியை பார்க்கலாம். பமி என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். நான் உள்ள வந்து பேசுறப்போ ரெடி ஆயிட்டு இருந்தா நான் பேசுறது கேட்டிருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். கேட்டிருந்துச்சு அப்படின்னா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். வாங்க போய் பமிய ஏய் பயங்கர தூக்கம் இல்லையா? பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்ன பாட்டு? மலையாளம் சாங். என்ன சாங்? இப்போ என்ன இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது vlog? ஆமா. நீ சொல்லவே இல்ல. பரவாயில்ல வாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன? அங்க உட்கார்ந்தானே ஸ்டார்ட் பண்ணனும். ஆமா. இப்போ டைம் என்னங்கறத சொல்லிடுறேன். கரெக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா 23:56. அதாவது 12 மணி ஆகிறதுக்கு 4 நிமிஷம். ஆமா 12 மணி ஆகிறதுக்கு வெறும் 4 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. சோ 4 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தெரியுது. இல்லனாலும் மேக்கப் போட்ட பேய் மாதிரி தான் இருக்கு. சொன்ன மாதிரி மேக்கப் எல்லாம் எதுவும் போடலைங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் மேக்கப் சொல்றீங்க. நிறைய லைட்ஸ் இருக்கா? ஆமா இந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய லைட்ஸ் இருக்கு. நம்ம பகல் நேரத்துல எடுக்கிற வீடியோவை நம்ம புதுசா இப்போ நைட் டைம்ல ஷூட் பண்றதுனால ஏகப்பட்ட லைட்ஸை பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில ஷூட் பண்ற டைம் இல்ல. இப்பவே ஷூட் பண்ணி நைட்டு பூரா தூங்காம எடிட் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்க ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு பாப்பீங்க. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரெடி ஆயிட்டோம். இப்போ என்ன சேலஞ்சுங்கிறது உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். பமிகிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸ்மெல் சேலஞ்ச் பண்ண போறோம். பார்ட் 2 அப்படிங்கறதுனால கொஞ்சம் டிஃபரெண்டா பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. சோ இங்க பெஞ்ச் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஒரு கேமரா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஒரு லைட், அங்க ஒரு லைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்காவா செட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். சோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துச்சு. சோ பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வுட்லயே கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 லேயர் வச்சு கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னோட ஃபேஸ் ஓரளவுக்கு ஓகே. ஆனா பமியோட தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளவி மூஞ்சி மாதிரி இருக்கு. அது மட்டும் தான் நான் யாரு பண்ணாங்களோ அவங்க கிட்டே சொல்லிட்டேன். நல்லா இருக்கானா? மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ஒர்த்து. நிறைய மெனக்கேட்டு இருக்காங்க. இதுக்காக பயங்கரமா மெனக்கேட்டு இருக்காங்க. சோ அதுல நான் குறைன்னு சொல்ல நான் இவ்வளவு நான் கிண்டல் பண்ண அவ்வளவுதான். குறை சொல்ற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெருசா இது இல்ல. சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பண்றீங்க, யாருக்காவது gift கொடுக்குறீங்க. வேற எதுவுமே இல்ல. வுட்ல கிராஃப்ட் பண்ணி அதுல பாலிஷ் பண்ணிருக்காங்க. ஆமா நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. போட்டோ ஃப்ரேமுக்கு பதிலா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் டிஃபரண்ட். ஆமா டிஃபரண்டா இருக்கும். பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணில மாற்றதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே தொங்க விட்டுக்கலாம். ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஷால் இருக்கு. நம்ம பார்ட் 2 தானே பண்ண போறோம். அதுக்காக ஒரு ஷாலை பாத்தீங்க அப்படின்னா கண்ணு கட்டுறதுக்காக, இன்னொரு ஷாலை கை கட்டுறதுக்காக. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இன்னொரு ஷால் பாத்தீங்க அப்படின்னா கையை வந்து கட்டிடுவோம். ஒரு ஷால்ல வந்துட்டு கண்ணை கட்டிடுவோம். கையை இப்போ நீ லாஸ்ட் இதுல வந்து நம்ம இப்படி புடிச்சு வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புடிச்செல்லாம் வந்து பார்க்க மாட்டோம். தொடாம இப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்படி கையை கட்டிட்டு இப்படி குமிஞ்சு வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு கையை கட்டுறது. ஐட்டம்ஸ் எடுக்கவே இல்லை. ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க ரெடியா நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இவகிட்ட நான் சொல்லல என்ன ஐட்டம் சொல்லிட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சனால ஃபர்ஸ்ட் நான் தான் பாத்தீங்க அப்படின்னா பமி கூட கேம் விளையாட போறேன்.
ஓகேவா? அதாவது நீ தான் மோந்து பார்க்க போற. அதுக்கப்புறமா என்ன உட்கார வச்சுட்டு நீ போய் இதை எடுத்துட்டு வா, ஒரு 5 ஐட்டம் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மோந்து பார்க்குறேன். ஓகேவா? நான் இப்போ இந்த கேமை கண்டக்ட் பண்றதுனால ஸோ நான் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டர் இந்த கிண்ணத்துல வந்துட்டு இதெல்லாம் போட்டு பம்மியை வந்துட்டு மோந்து பார்க்க சொல்ல போறேன். ஓகே, எடுத்துட்டு வா, அந்த கெட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லைட்டா எக்கோ அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நைட் டைம்ல கம்ப்ளீட்டா வீடெல்லாம் பூட்டிட்டு நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். எக்கோ அடிக்கும். உன் சவுண்ட் கேட்டா பயமா இருக்கு. இதுல கண்ணை கட்டிட்டு உன் சவுண்ட் ஆன்னு கத்துனா ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம். சரி, கண்ணை கட்டு. போய் எடுத்துட்டு வர வேண்டாமா? ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டிடுறதா? என்ன அதுவும் எடுத்துட்டு வரமே, யா காணல. ஆமா 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 லூசு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணை கட்டிடலாம். கண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்து வரலாம். கேம் கோஆர்டினேட்டர்னு பேரு வேற இருக்கு. தலை ஓவரா பேசக்கூடாது. இதை வச்சு கண்ணை கட்டலாமா இல்ல அதை வச்சு கண்ணை கட்டலாமா? இதை வச்சு கட்டு. பம்மியோட பயமா இருக்குடா. நைட்டு 12 மணி. ஆமா, நைட்டு 12 மணி. இப்ப வேற வழி இல்ல, காலையில எல்லாம் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாதுப்பா. இப்பவே ரெக்கார்ட் பண்ணாதான் நம்ம வந்து நாளைக்கு 4 மணிக்கு போட முடியும். நீ பக்கத்திலே இருக்கணும், சரியா? இன்னும் உன் பக்கத்துல இல்லாம இல்லைன்னா எனக்கு பயமாயிரும். எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போக மாட்டேன் பம்மி, இங்கதான் இருப்பேன். எதுவும் தெரியல உனக்கு? ஏமாத்தலாம் கூடாது சொல்லிட்டேன். தெரியல. நான் அப்படியே மூக்கே சேர்த்து கட்டி. ரொம்ப டைட் பண்ணாத, கண்ணு வலிக்குது. ரொம்ப டைட் பண்ணாதடா குரங்கா. ஓகே, பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2 முடிச்சு போட்டு பம்மியோட கண்ணை கட்டியாச்சு. இப்போ அதை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா கையை கட்டிக்கலாம்ல. எது? நம்ம போய் அந்த பவுல்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதெல்லாம் லைனா கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா கையை கட்டலாம். என்னடி பண்ண இப்போ நீ? மூக்கு நம்பள கூடாது. இங்க டேபிள்ல ஒரு 4 ஐட்டம் வச்சிருக்கேன். ஸோ நான் சூஸ் பண்ண ஒரு 4 ஐட்டம். அதுக்கப்புறமா பம்மி பாத்தீங்க அப்படின்னா எனக்காக போய் எடுத்து வரவா. இப்போ இந்த 4 ஐட்டம் வந்துட்டு பம்மியோட மூக்குக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி தொடக்கூடாது. இவளோட கையை வந்துட்டு நம்ம கட்ட போறோம். ஓகேவா? கையை வந்துட்டு கட்டிடலாம். கை காட்டு. முன்னாடி இல்ல, பின்னாடி தான் கட்டணும். இப்படி கட்டி வச்சு. இப்படி எல்லாம் கட்டக்கூடாது, பின்னாடி கட்டினா தான் நல்லா இருக்கும். கை டைட்டா கட்டாத. இப்படி பாருங்க, நெயில்ஸ் கட் பண்ணு. ஓகே, பம்மியோட கையை பின்னாடி கட்டியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மோந்து பார்க்க சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எதை மோந்து பார்க்க சொல்லலாம்? இப்போ நான் 4 வச்சிருக்கேன். ஓகேவா? நீ வந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு சொல்லு. சரி, 1 2 3 4 இருக்கு. நீ எதை சொல்றியோ அதை வந்துட்டு நான் உனக்கு மோந்து காட்டுறேன். இரு 2 2 2 2. ஸோ 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிக்விட் ஒன்று வச்சிருக்கேன். ஐயோ, லிக்விட் தானே, தண்ணி தான். இது என்னன்னு சொல்லி சொல்றான்னு பார்ப்போம் நம்ம. ரெடி? என்னது? കണ്ടുപിടിച്ചിട്ട് என்னன்னு சொல்லு. കുഴമ്പ്. என்ன குழம்பு? ഗ്രേവി. ഇന്ന് നമ്മൾ കഴിച്ച ഗ്രേവി. கரெக்ட் தானே? கரெக்டா சொல்றியா? கரெக்டா சொல்லிட்டேன். கரெக்டா சொல்லிட்டியா? கேமரா அங்க தானே இருக்கு. எங்க இருக்கு கேமரா? கேமரா இருக்கு, ஒரு 2 கேமரா நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா தானே சொல்லியிருக்க? சரி, கரெக்டா ஊத்துடு. எது கரெக்டா ஊத்தணும்? இரு, அடுத்தது வந்துட்டு நம்பர் நீயே சொல்லு. 1 1 1 1 1 1. 1 கொஞ்சம் கம்மியா வந்து பாரு. ஓகேவா? வந்து பார்த்தியா? இது இன்னொரு தடவை கொடு. ஃபர்ஸ்ட் சொல்லு, ஏதோ எதுன்னு சொன்னீங்க. கரெக்டா கிடைக்கலடா. ஐயோ, இரு யாரோ கதவு தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு, ஒரே நிமிஷம் இருங்க. யாரு 12 மணிக்கு வந்திருக்காங்க? பயமா இருக்குடா. எதுக்கு பயமா இருக்கு? நான் இருக்கேன்ல. யாருடா கதவு தட்டுவாங்க? ஏய், தம்பி யாரோ வந்து இரு ஒரு நிமிஷம் இரு. நான் போல ஒரே நிமிஷம் இரு. யாரா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, வெளியே போகாதடா ப்ளீஸ்டா. டேய், 12 மணிக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. சரி, நான் மோந்து பார்த்து என்னன்னு சொல்லு. எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. நீ வச்சிருக்கீங்க. நீ கையெல்லாம் ஆட்டாதடி, கலண்டற போது முடிச்சு. போகாதடா. டேய் வாதில் திறக்காதடா ப்ளீஸ்டா. நான் திறக்கல, யாராவது தட்டினாங்க. இன்னொரு தட்டினா பாத்துக்கலாம். வேண்டாம், இன்னொரு தட்டினா பாத்துக்கலாம். தள்ளி கண்ணு முதல்ல. சரி, அப்ப கண்ணாவது அவுத்துடு. எது கண்ணாவது அவுத்துடணும்? முதல்ல இந்த மோந்து பாரு. முதல்ல என்னன்னு சொல்லு. மஞ்சத்தூள். ஓகே, 2 ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பம்மி கரெக்டா சொல்லிட்டா. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்துட்டு 1 or 2 மட்டும் நீ சொல்லு. நீ கையை வச்சு சும்மா இருங்க கொஞ்சம். நீ
நீ போகாதடா. இருடி, யாரோ கதவை தட்டினாங்க. இன்னொரு தடவை தட்டினா நான் திறந்துக்குவேன். பேய்க்கு தான் வந்துட்டு ஒரு தடவை தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. இப்போ ப்ளீஸ் டே, நீ வருதே இல்லை பாரு. கதவுல தட்டுற சவுண்டு கேட்குது. ப்ளீஸ். யாரோ தட்டிட்டு போனாங்க பக்கத்து வீட்டுக்கு. வேற இப்ப ஆள் வராங்கல்ல, மேபி வந்துட்டு ஏதாவது சாமான் எட்டாறதுக்குலாம் இருக்கலாம். இரு பாப்போம். இப்போ 1 or 2? 2 நான் என்னன்னு பாரு. ஐயோ யாரோ கதவு தட்டுறாங்க. டேய் கதவு திறந்துடாதடா. டேய் போகாதடா. டா இருப்பாமே பாத்துட்டு வரேன். டேய் திறக்காத. டேய் ப்ளீஸ். ஐயோ யாரோ தட்டிட்டே இருக்காங்க. டேய் பயமா இருக்குடா. டேய் இப்படி எல்லாம் பண்ண கூடாது. டேய் திறக்காத. டேய் 12 மணிக்கு ஆறாடா கதவு தட்டுன்னு. யாரு? ஆறானது? டா மாமி ஒரே நிமிஷம் இருங்க, லாக் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ஒரே நிமிஷம் வந்து கீ வெட்டுற பையன் வந்து கூப்பிடுறோம். டா ஐயோ எடா தாழ்ந்தா கீ ഉണ്ടാവുதே. நே ஆற கதவுக்கு தட்ட ഈ ടൈമില്. ഹലോ പോയോ? இந்த 12 மணிக்கெல்லாம் ஆരും கதவெல்லாம் தட்டாதுடா. போய் நீ ശരിക്കോ? ഡാ கண்ணெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிடு. பயமா இருக்குடா. 12 மணி வரை காலையில்னா கூட நான் உட்காந்துக்குவேன். ഡാ സുഹേൽ ഹലോ കൈയൊക്കെ കട്ടാവത്തുണ്ടെങ്കിൽ ഞാൻ ബെഡ്റൂമിലായിട്ട് പോയി പടുത്തിരുപ്പേൻ. எங்க போறதுன்னு தெரியல. Oh no!
ഡാ ഞാൻ ഇത്ര നേരം പുറത്ത് പോന്ന്. உள்ளில் நீ பத்திக்கா நீ சொல்லுடா, உள்ள இருக்கா வெளியிலையா? உள்ளில் இருந்து கதவு திறந்து விடுறா, இல்ல கையா சவுத்து விடுறா. ஓ, என்ன சவுண்ட் இது? சோயல் பயமா இருக்குடா. என்ன சவுண்ட் அது? എടാ, ഉള്ളിലുണ്ടെങ്കിൽ കൈ കണ്ണുണ്ട് കെട്ടെങ്കിൽ അഴിച്ചുവിട്. ഇന്ന് രാത്രി എല്ലാം കളിക്കണ്ട, രാവിലെ ഷൂട്ട് ചെയ്യാന്ന് പറഞ്ഞത്.
நீ ஏற்றி உள்ளதுண்டங்கி நீதான் டேய் இருடா உனக்கு இருக்கு. நீ எப்படி உள்ள வந்த? அது இந்த வழி இருந்த சவுண்டு. ப்ளீஸ்டா போதும்டா. பயமா இருக்குடா. டே போதும். அது ஒரு சவுண்டு தான். டே போதும்டா. நீ யாரா? நீ செத்தடா. நீ செத்த. Alexa, please save me from this devil. கண்ணே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கு உலகம்? நல்லா இருக்கா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. டார்க் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு பெய்ய கூட உரையாடலாம்? தலை என்னாச்சு? நீ சொல்லு, பிராங்க் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? எனக்கு இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆமா, 25 நிமிஷம் கண்ணு கட்டிட்டு இருந்தா நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா 12. இப்ப 12:36. நீ ஏன் இவ்வளவு நேரம் என்ன தனியா விட்ட? டேய், உன் கூட இங்கேதான் இருந்தேன். நான் வெளியவே போகலடி. எல்லாமே எஃபெக்ட்ஸ் தான், அங்கங்க ஸ்பீக்கர் வச்சு. உன் சவுண்டு கேட்டோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில. அந்த கேவலமான சவுண்டு நீ மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் இருக்கும்னு. இது நான் உன் கண்ணு கட்டி விட்டு கையெல்லாம் கட்டி விட்டு ஒரு 5 அது அடுத்த வீடியோ. என்ன பண்ண போற? கண்ணு கட்டிட்டு அப்படியே உட்காரு கொஞ்ச நேரம். யாரை கூப்பிட்டு வர போற நீ? போயிட்டு காஞ்சனாவா, சந்திரமுகியா? என்ன பண்ணீங்க? பயப்படுத்துறீங்களா? ஏய், உனக்காக நான் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி சவுண்ட் எல்லாம் வச்சு அங்கங்க ஸ்பீக்கர் வச்சு பயப்படுத்தினா நீ அப்படின்னு சொல்லி பயப்படுத்துற. நீ என்னமோ சொல்லணும்லாம் சொன்னீங்க. யாரோ உனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்ற, அதெல்லாம் சொல்லலையா? யாரோ இவனுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. திருப்பியும் அந்த கிஃப்ட்டை காட்டிட்டு இதோட நம்ம அப்புறமா வீடியோ முடிச்சுக்கலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வாப்போம். ஓகே, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா பாமி அந்த ரூம்ல இருந்து. இதுக்கு தான். இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். நான் மோஸ்ட்லி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணால் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்டீங்க ஸ்கின் கேர் டிப்ஸ் அதெல்லாம் சொல்லுங்கன்னு. நம்ம அந்த மாதிரி எல்லாம் பெருசாலாம் ஸ்கின் கேர் டிப்ஸ் இல்லை. இது மிஸ் நேச்சுரா அவங்களோட இது ஆக்னே கிட்டு. எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால அவங்க கொடுத்தது. இன்னொரு சோப்பு இருக்குது, அதனால 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது பாத்ரூமில் இருக்குது, அது கொண்டு வர முடியல. அது ஆக்னே கிட்டு. அது வந்து ஒரு உங்களுக்கு என்ன ஸ்கின் கன்சர்னோ அதை அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிட் உங்களுக்கு கொடுப்பாங்க.
இதுல வந்து ஒரு ஃபேஸ் பேக் இருக்கு, டோனர், சோப்பு, அப்புறம் இது சீரம். இது யூஸ் பண்ணா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஆனால் சோப் நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, அது அங்க இருக்கு அதனால எடுத்துட்டு வரல. அப்புறம் இது ஹேர் க்ரோத்துக்காக ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ளஸ் நீம் ஷாம்பு. முடிஞ்சா? ஆமா, லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா உங்க ஸ்கின் கன்சர்ன் இல்லை ஹேர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே 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 இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷால் செம்மையா இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷால் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ கொரியன் சிங்கர் மாதிரி இருக்கு. ஸோ இங்க 2 பேர்த்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதாங்க, இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை பை, see you. பை. க்ரோ ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.